இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேர். அது என்ன ஸ்க்ரீன் ஷேர் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீனை வேற ஒருத்தவங்களுக்கு காட்டும். சப்போஸ் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீனை பக்கத்துலேயே இருக்காங்கன்னா ஃபோன் அப்படி திருப்பி காமிச்சிடலாம். சப்போஸ் அவங்க வேறு வீட்டில் இருக்காங்க, வேறு ஏரியாவில், வேறு ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி காட்டுறது? இப்போது என் ஃபோனில் ஏதோ ஒன்று ஒர்க் ஆகலை, ஓகே, அதை நான் அவங்களுக்கு காட்டி சொல்லி புரிய வச்சு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் காமிச்சாதான் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நான் தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, நான் தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் அவங்க வெளியூரில் இருக்காங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி காட்ட முடியாது இல்லையா? யூஸ்வலாக அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சில ஆப்ஸ் இருக்குது அதுக்கு ஜூம்னு ஒரு ஆப் இருக்குது, அப்புறம் கூகுள் மீட்டில் பண்ணலாம், ஸ்கைப்பில் பண்ணலாம், டீம் வியூவர், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயும் பண்ணிக்கலாம். வேறு என்ன பண்ணலான்னா, ஓகே, வாட்ஸ்ஆப்பில் பண்ணிக்கலாம். வாட்ஸ்ஆப்பில் ஸ்க்ரீன் ஷேர் எப்படி பண்ணுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் ஷேரில் என்னெல்லாம் யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, ஸ்க்ரீன் ஷேரில் என்னெல்லாம் யூஸ் இருக்குது அப்படின்னா, முக்கியமான யூஸ் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறத பகிர்றது தான், அவங்களுக்கு காட்டுறது தான். அதில் ஒரு ஷாப்பிங் பண்ண தெரியாமல் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் வயசானவங்களோ இல்லை ஒரு சின்ன பசங்களோ இருக்காங்க. அவங்களுக்கு அமேசானில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண தெரியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு உன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணு, நான் சொல்கிறேன், அதை மாதிரி பண்ணு, உனக்கு அந்த ஒரு அமேசானில் ஏதாவது பொருள் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ண முடியல, எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லித்தரலாம். அடுத்து ஊபர், ஓலா இதை மாதிரி கேப் புக் பண்ணுறதுக்கு, ரேப்பிடோவில் பைக் புக் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு புக் பண்ண தெரியலப்பா, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லிவிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து எப்படிலாம் பண்ணலாம் நீங்கள் சொல்லி தரலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபார்மசி ஆப்பில் போயிட்டு மெடிசின் ஆர்டர் பண்ணுறதுக்கு சொல்லித்தரலாம். ஜிமெயிலு இல்லை ஏதாவது ஒரு இமெயில், யாஹூ, இது மாதிரி ஒரு விஷயத்தில் போயிட்டு அதில் ஒரு இமெயில் அனுப்புறது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூலில் என்ன கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அனுப்புங்க, ஃபோட்டோ, இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயே எதாவது கேட்பாங்க. இன்றைக்கி பண்ண ரிப்போர்ட் மெயிலில் நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம், ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பாரு, வச்சுருப்போம். அதை வேறு ஒருத்தருக்கு அனுப்பணும், அது எப்படி அனுப்புறதுன்னு தெரியாது. இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டோ இல்லை ஏதோ ஒரு பிடிஎஃபோ ஏதோ ஒன்று கையில் இருக்கும். அந்த பிடிஎஃப் இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு, இப்போ இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சில பேர் இந்த ஜாதகம்லாம் வச்சுருப்பாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க, அதை இமெயில் எப்படி அனுப்புறதுன்னு தெரியல அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கெலாம் ஒருத்தருக்கு சொல்லித்தரணுன்னா இந்த ஸ்க்ரீன் ஷேர் மூலமாக அவங்களுக்கு சொல்லித்தரலாம். அப்புறம் ஒரு சில இன்டர்நெட்டில் போயிட்டு தேட தெரியல அப்படின்னா இன்டர்நெட்டில் எங்கே போய் தேடணும், எப்படி தேடணுங்கிறத நம்ம சொல்லித்தரலாம். ஸோ இதை மாதிரி அவங்களோட ஸ்க்ரீனில், அவங்க ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீனை பகிர்ந்து அது மூலிமா நம்ம பார்த்து அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கான ஆப் தான் இந்த ஸ்க்ரீன் ஷேர். சரியா? ஸோ இதில் வாட்ஸ்ஆப்பில் இதை கொண்டு வந்திருக்கான். இந்த ஆப்ஷனை வாட்ஸ்ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த 2 ஃபோனில் பார்ப்போம். முதல் ஃபோனில் நான் வீடியோ காலை பண்ணுறேன். இப்போ 2வது ஃபோனில் அதை அட்டன் பண்ண போகிறேன். இப்போ 2வது ஃபோனில் அட்டன் பண்ணுறதுக்கு கால் வருது. இதை நான் அட்டன் பண்ணிவிட்டு இதுக்கு உண்டான பர்மிஷன்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால பர்மிஷன்ஸ் எல்லாம் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். வீடியோ கேமராக்கும் இல்லை லொக்கேஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ ஹேண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்க இடம் தான் ஸ்க்ரீன் ஷேர். ஸோ இப்போ அந்த ரவுண்ட் பண்ணுற இடத்த தொடுறேன். தொட்ட உடனே அலோவ் கேட்கும், கண்டினியூ, பர்மிஷன்ஸ்லாம் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்து முடித்த பிறகு என்ன பண்ணுவோம்னா இதில் ஸ்டாப் ஸ்க்ரீன் மேலே வரும். இப்போ ஏதோ ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி பார்ப்போம். இப்போ ஹோம் பட்டன் அமுத்துங்க. ஹோம் பட்டன் அமுத்திட்டு நீங்கள் இப்போ பாருங்கள், யூடியூப்பில் நான் என்ன அந்த 2வது ஃபோனில் வச்சுருக்கணும், அது அப்படியே முதல் ஃபோன்லேயும் வருது. ஸோ இதை மாதிரி நம்ம என்னெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் பண்ணுறோமோ அதை அப்படியே 2வது ஃபோனில் பண்ணுறது அத்தனையுமே முதல் ஃபோனில் வரும். ஸோ இப்போ நம்ம 2வது ஃபோனில் இருக்கிறவங்க கேட்குறதா வச்சுக்கலாம். இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்குறோன்னா, கால்குலேட்டரை தொட்டுட்டு இப்போ நம்பரை டைப் பண்ணி ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணி முடித்த உடனே இப்போ என்ன வேல்யூ அதில் வந்ததோ அதே வேல்யூ இதில் வரும். அதில் பாருங்கள், நீங்கள் என்ன உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கோ அது அப்படியே இதில் காட்டுது. சிம்பிளாக எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டோம். ஷேர் பண்ண முடித்த பிறகு ஸ்டாப் ஷேரிங் கொடுங்க. அப்புறம் வீடியோ காலை கட் பண்ணிங்க. இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் போடுங்க.